பண் மாற்றி பாடக்கூடாதா? ஏன் பாடக்கூடாது? ஏன் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் சில பண்களை சில விஷயங்களுக்காக நம்ம அந்த பண்ணில் அதை அமைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம பாடணும். உதாரணமாக, ஒரு பண் 3 அடியார்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விஷயத்திலாம் கையாண்டிருக்காங்க. இந்த வேண்டுகோளுக்காக சில பண் இருக்கு. அந்த கால நேரங்கள் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரே கால நேரங்கள் இருக்கு. அப்போ இது இந்த வகையில் பாடினாதான் அவங்க கரெக்டாக இருக்கும் போல் இருக்கு, அதுக்குடைய பலன் கிடைக்கும் போல் இருக்கு அப்படின்னு நம்ம காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய புலப்படுது, நல்லா புலப்படுது. தடுத்தாட்கொண்டார் சுந்தரரை. கல்யாணம்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம்? காலையில் பண்ணுவோம் இல்லையா? காலையில் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு கொண்டார். முகூர்த்த நேரம் அப்படின்னு வச்சோம். 7 மணி 8 மணிக்குள்ளே 9 மணிக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். இதுதான் திருமணத்தினுடைய கான்செப்ட். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வேதியனாகி வழக்கினால் வெளில வந்தார். நிறுத்துறாரு. அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ கூட்டுன்னு போறார். எங்க மனம் தவழ்ந்த புத்தூர்லேருந்து திருவெண்ணைநல்லூர் வரையும் போறார். அதுவும் நான் இப்போ கூட காரில் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இருக்கு அந்த வாகனத்தில் மகிழுந்தில் போகும்போதே. நேராக போகிறாரு. திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்கு போயிட்டார். இங்கே ஒரு 8 கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 8 மணி இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கே 2 மணி நேரம் அந்த காலத்தில் 2 பேரும் நடந்திருக்காங்க. ஒரு 10 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துருப்பாங்க. 10 மணிக்கு போயினார். மற்றும் நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக அப்படின்னு சொன்னார். உடனே பித்தாபரி சுடி எடுத்து கொடுத்தாரு. பித்தாபரி சுடி பண்ணார். என்ன பண்ணல பாடுறாருன்னா, இந்தளம் அப்படின்னு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பித்தா. இந்தளம் பண்ணல. மாயாமாளகுளை அல்லது நாதநாம கிரியா. நாதநாம கிரியாவுக்கும் வேற என்ன? சரிகம பத நீதபமகரே அப்படின்னு முடிச்சோம்னா நாதநாம கிரியா. சரிகம பத நிச அப்படின்னு முடிச்சிட்டோம்னா மாயாமாளகுளை. அதை நம்ம ஆர்வத்தினுடைய இது நம்முடைய பாடாந்திரம்லாம் என்ன? அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் அப்படின்னு நம்ம பாடணும். நம்ம என்ன பண்றோம்? ஆளா சரிகமபதனித அப்படின்னு போயிடுறோம். அதனால அந்த மாயாமாள கவுளைன்னு சொல்லுவது தான் சிறந்தது. அதுதான் ரெண்டும் சொல்லலாம். 11 மணி போல இந்த பாடலை கையாண்டு பாடுறார். இது ஒன்றுல. இது வேண்டுகோளுக்காக, தான் செய்த தவறுக்காக உணர்ந்து வேண்டுகோள் பதிகமாக இது இருக்கிறது. அப்பர் சுவாமிகள் அப்பூதி அடிகளுடைய வீட்டில் காலையில் போகிறாரு. யார் பேரே வச்சேயா அப்படின்னு. யார் பேருன்னு வச்ச அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வருது. நான் தான்ப்பா அந்த திருநாவுக்கரசுன்னு எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுறாங்க. உடனே போகிறாரு. அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் பெரிய புராணத்தில். அவர் நான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திங்களூரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். வந்தால் எப்படி இப்போ அவங்க காலையில் சந்திச்சிருப்பாங்க. ஒரு 7 மணி 8 மணிக்கு சந்திச்சிருப்பாங்க. அப்புறம் அளவில் ஆகிருப்பாங்க. நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வரேன். 9 மணிக்கு 9-10 மணிக்கு வந்திருப்பார். அந்த நேரத்தில் அந்த பையன் அரவு தீண்டி அந்த இதை கொண்டு போய் இவனுக்கு உதவான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பாடுறாரு? ஒன்று கொலாம் அவர் பாடுறார். அது இந்தளப்பண். 11 மணி போல் இந்த பகல் நேரங்களில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பண்ணை தான் எடுத்து கையாண்டிருக்காங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டில் 9ஆம் நூற்றாண்டில் வந்தவர். 11 மணி போல் இந்தளப்பண்ணை பாடுறார். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய நாவுக்கர சுவாமிகள் 11 மணி போல இந்தளப்பண்ணை பாடுறார். சமகாலத்தவராகிய நம்முடைய முத்தமிழ் விரகராகிய ஞானசுந்த பெருமான் திருவொற்றியூரில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு சிவநேச செட்டியார் அவர் ஊர்லேருந்து திருக்காவணம், திருவொற்றியூருக்கும் மயிலாப்பூருக்கும் 23 கிலோமீட்டர் திருக்காவணம் இட்டாராம். பந்தல் போட்டு வரவழைச்சாராம். அப்போ எங்கள் ஊரில் பாடிட்டு இருக்கும்போது அங்கே காலைல புறப்பட்டாருன்னா 11 மணி 12 மணி ஆயிருக்கும். மட்டிட்ட புன்னையம் காணல் மட மயிலை. வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு சூழல்களில், வெவ்வேறு காலத்தில், வெவ்வேறு நாயன்மார்கள் ஒரே நேர அளவில் ஒரே ஒரு வேண்டுகோளுக்காக
எடுத்துக்கொண்ட பதிகம், எடுத்துக்கொண்ட பண், கையாண்ட திறம், இந்தளம் அல்லது சீகாமரம். இவங்க 3 பேரும் இந்த இதை கான்செப்டை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்களே, நம்ம போய் அதை மாற்றி பாடலாமா? முன்னமே உன்னுடைய தம்பி முன்னமே முனியாகி என்னை தவமன்றான், அதனால் நீ உன்னுடைய கவலையை ஒழி, நான் அவனை தடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு தருமசேனருங்கிற பெரிய பட்டத்தை சமண சமயங்க நிறையா பண்ணியிருக்காங்க தமிழுக்கு. நால்வருடைய நன்னறியெல்லாம் அவங்களுடைய நாலடியாரெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்பேற்பட்ட சமண சமயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் பின்னால் நிறைய செய்திகளை சொல்கிறவர். ஒன்றுமே தெரியாமலா இந்தள பண்ணில் பாடியிருப்பார். ஞானசம்பந்த பெருமாள் ஒன்றும் தெரியாமலா 11 மணிக்கு அந்த ரிக்வெஸ்ட் பதிகமாகிய சீகாமரத்தை பாடினாரு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் மாற்றணும்? ஆகவே முன்னோர்கள் வகுத்து வைத்த பன்முறைப்படி நாம் பாடுவது தான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நல்லது. அதுபடி பாடினா தான் அந்த பலன் கிடைக்கும். ஆகவே பண் மாற்றி பாடக்கூடாது என்பது கண்டிப்பான சட்டம். ஏன் காரணம்னா முன்னோர்கள் மாற்றினதை நம்ம மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற செய்தி சொல்லி